இப்போ மருமகளை கண்டிக்கிற துப்பு இல்லையா மு.க. ஸ்டாலினுக்கு? பொண்டாட்டி அடக்கி வைக்கிற துப்பு இல்லையா உதயநிதி ஸ்டாலினுக்கு? இன்னைக்கு வந்து ஒரு சிட்டியில் இருக்கு சார் இந்த மேட்ரு. சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாளி ஆகிடும்? இன்னைக்கு இன்டர்நெட் உலகம் சார் இது. டப்புன்னு பரவாதா? முதலமைச்சர் மருமகளே எல்ஜிபிடிக்கு ஆதரவு, ஓரினை சேர்க்கைக்கு ஆதரவு, ஹோமோசெக்ஸுக்கு ஆதரவு, லெஸ்பியன் செக்ஸுக்கு ஆதரவு, அப்போ அது தப்பு இல்லை போல இருக்கு, நம்ம செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் தலைவருடைய மகளுக்கும் மருமகளுக்கும் அந்த எண்ணம் ஏற்படாதா? அப்ப குடும்ப கட்டுக்கோப்பு சீரழிஞ்சிடாதா? இப்ப மருமகளை கண்டிக்கிற துப்பு இல்லையா மு.க. ஸ்டாலினுக்கு? பொண்டாட்டி அடக்கி வைக்கிற துப்பு இல்லையா உதயநிதி ஸ்டாலினுக்கு? அந்த படத்துல என்னதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? காதலிக்க நேரம் இல்லையில ஏதோ காதலிக்கிறானோ கன்றாவி பிரிஞ்சு போயிடுறானோ, அப்புறம் அவனுக்கு பிடிச்சவன்ல போறான், இவனுக்கு பிடிச்சவன்ல போறான், இவன் ஆம்பளையும் போறான், அவன் பொம்பளையும் போறான், படம் எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சினிமாவா பாரு. அட மானங்கட்ட பேல, சினிமா தாண்டா உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுது. நீங்க முதல் ஆட்சிக்கு வந்து எம்ஜிஆர் போட்ட பிச்சை இல்லையா? எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு கிடந்த போட்டோவை மூளைக்கு மூளை ஒட்டி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. சினிமாவும் அரசியலும் தமிழகத்தில் ஒன்றரை கலந்துருக்கா இல்லையா? இன்னைக்கு விஜய் எங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்காரு? சினிமாவிலேருந்து வந்திருக்காரு. உதயநிதி எங்கேருந்து புறப்பட்டு வந்தாரு? அரசியலுக்குள்ள வரணும்னு 10 வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி, அந்த ப்ராஜெக்டின் அடிப்படையில் முதல்ல நீ சினிமா தயாரிக்கப்போ, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்போ, அதுக்கப்புறம் நீ நடிகனாகி நீ மக்கள் மன்றத்தில் போய் உதயநிதினா யாருன்னு பதிஞ்சிடு, அப்புறம் நீ அரசியலுக்கு வரப்பதான் உன்னை ப்ரொமோட் பண்ணுறது ஈஸி. நீ திட்டமிட்டு செயல்பட்டு உதயநிதியை நடிகனாக்கி தானே அரசியல் கொண்டு வந்துருக்கீங்க.